Hi friends, I am Karthi. Welcome to English Basic பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா WH words வச்சு எப்படி நம்ம question மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். Whatனா என்ன மீனிங்? என்ன. Where அப்படின்னா எங்கே. When அப்படின்னா எப்போது. why அப்படின்னா ஏன். whoனா யார். how அப்படின்னா எப்படி. ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் கேள்வி கேட்க நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து ஹவு மெனி ஹவு மச்லாம் இன்னும் நிறைய வரும். ஸோ நமக்கு வந்து அதிகமா கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த WH வேர்ட்ஸ்ல மட்டும்தான். ஸோ ஹவு அப்படின்றது மட்டும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். நம்ம ஏற்கனவே நிறைய இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து டென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் WH வேர்டு எழுதிடணும். ஓகேவா. அதுக்கடுத்து ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன வரணும், வேர்ப் வரணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து அஸ் யூஷுவல் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் எழுதிட்டு எண்டிங்கில் கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா இந்த WH சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நமக்கு வரலாம். கரெக்டாக டு, டிட், டு, டஸ், டிட், வில், ஹேவ், ஹேஸ் இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். இன்னும் டென்ஸில் நடந்திருக்கிறது அப்படின்றத பார்த்து தான் நம்ம ஆக்சிலரி வெர்பு போடுவோம். கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. என்ன. ஸோ என்ன அப்படின்னு வந்திருந்தாலும் என்னது வாட் வச்சு தான் கேள்வி கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு WH வேர்டுக்கு வாட்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு. ஸோ ஆக்சிலரி வெர்புக்கு இது ஏதாவது டென்ஸில் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இருக்கிறாய் எப்படின்னு வந்திருக்கு, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்ன ஆக்சிலரி வெர்பு வரும், ஆம், இஸ், ஆர். ஸோ ஆம்னா ஐக்கு தான் வரும், யூனா நீ, நீங்கள். கரெக்டாக. அப்போ யூ வந்ததுனால இங்கே நம்ம ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வரும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் என்னது, நீ. அப்போ யூ. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியதான். என்ன இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க. அப்போ டூயிங். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உனக்கு என்ன வேணும். என்ன. அப்போ இங்கே மறுபடியும் வாட் வச்சு தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்புக்கு இங்கே வந்து நம்ம ஏதாவது டென்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். உனக்கு என்ன வேணும். ஸோ நம்ம நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். ஸோ டூ அப்படின்றத யூஸ் பண்ணாலே போதும். வாட் டூ, உனக்கு. அப்போ யூ தான். சப்ஜெக்ட் தானே, சப்ஜெக்ட் இங்கே என்னது, உனக்கு. அப்போ யூ. வாட் டு யூ, வேணும் அப்படின்றத வெர்பு. கரெக்டா. அப்போ என்னது, வாண்ட். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ எங்க போன. எங்கே. எங்கே அப்படின்னா என்னது, வேர். ஸோ வேர் வச்சு இப்போ எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் WH வேர்டுக்கு வேர் அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு. கரெக்டா. ஆக்சிலரி வெர்புக்கு இது ஏதாவது டென்ஸ்ல இருக்கான்னு சொல்லி பாருங்க. நீ எங்க போன. போன அப்படின்னா ஏற்கனவே போயிட்டோம். கரெக்டா. அப்ப இது என்னது, பாஸ்ட். அப்போ பாஸ்ட்ல நம்ம என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணுவோம், டிட். ஸோ டிட்ன்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, நீ. அப்போ யூ. போன அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம், கோ.
எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல நீங்க வெண்ட் வந்து எழுதக்கூடாது. நான் மறுபடியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். டிட்டோ வெளில எடுத்துட்டோம், இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்போ வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ல வரும்போது தான் இந்த டிட் டு கோவும் சேர்ந்து வெண்டா மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்கே. ஸோ நார்மலா கேள்வி கேட்டிருக்காங்க, அவன் எங்கே. அப்போ எங்கேங்கிறதுக்கு வேர். ஸோ வேர் வச்சு தான் எழுத போறோம். வேர் எழுதியாச்சு. அவன் அப்படின்றத நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஸோ வேர் இஸ் ஹி, அவ்வளவுதான். பாருங்க இவ்வளவு சிம்பிளா ஈஸியா வந்து நம்ம சென்டென்ஸ்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ எப்போது வருவ. எப்போது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வென் அப்படின்ற WH வேர்டு வச்சுதான் கேள்வி கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வென் எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்னது, ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்பை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கோம். கரெக்டா? நீ எப்போது வருவ, அப்போ இனிமேல் தான் வர போறாங்க. அப்போ இது என்னது, ஃபியூச்சர். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்பு என்னது, வில். ஸோ வென் வில் அப்படின்றத நெக்ஸ்ட் எழுதும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, அப்போ யூ. வருவ அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, வெர்பு. நெக்ஸ்ட் கரெக்டா வெர்பு என்னது இங்க, வருவ. அப்போ கம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். when will you come, when will you come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ எப்போது ஃப்ரீயாவ, நீ எப்போது ஃப்ரீயாவ. ஸோ இங்கே எப்போது அப்படின்றத வந்திருக்கு. அப்போ அகைன் வென் யூஸ் பண்ணி தான் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வென் எழுதிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரீயாவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பி வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து எந்த டென்ஸ்லயும் வராது. நீ எப்போ ஃப்ரீயாவ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வென் ஆர் யூ ஃப்ரீ. ஓகே, ஏன் ஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பி வெர்ப் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஐ வந்தா ஆம், ஹி ஷி இட் வந்தா, அல்லது சிங்குலர் வந்தா இஸ், ப்ளூரல் வந்தா ஆர். ஸோ யூனா நீயும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஆர் தான் எழுதணும். வென் ஆர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, அப்போ யூ. ரிமைனிங் இருக்குது ஃப்ரீ தான் வேர்டு. ஸோ ஃப்ரீ அப்படி எழுதிடலாம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். வென் ஆர் யூ ஃப்ரீ. நீங்க கேட்கலாம் ஏன் இந்த இடத்துல டென்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வேர்ப் வந்து நமக்கு கிடையாது. இது வந்து ஆக்ஷன் வேர்ப் கிடையாது. சரியா? பி வேர்ப் தான் நமக்கு வந்திருக்கு. அதனால ஆர் அப்படின்றத அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வேர்டு பாருங்க, நீ ஏன் சோகமா இருக்க. சோகமா இருக்கேன்னா நம்மளுடைய ஸ்டேட்டை தான் கேட்டிருக்காங்களே தவிர நம்மளோட என்ன ஆக்ஷன் அப்படின்றது வந்து இந்த செயல்ல காமிக்கல. ஸோ இங்கே அப்படிதான், நீ எப்போ ஃப்ரீயாவ அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளுடைய நிலைமை அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீங்க இந்த இப்ப மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டென்ஸ்ல வருது. ஆனா இது நீ எப்போ ஃப்ரீயாவ, நீ எப்போ சோகமா இருக்க, நீ ஹாப்பியா இருக்கியா. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு அது வேர்ப் வந்து ஆக்ஷன் காமிக்காது. ஸோ டென்ஸ்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க பி வேர்ப் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். நீ ஏன் சோகமா இருக்க. ஸோ ஏன் அப்படின்னா என்னது, ஏன் அப்படின்றதுக்கு ஒய் வச்சுதான் கேள்வி கேட்போம். ஸோ ஒய் அப்படின்ற WH வேர்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட் நீ பத்தி தான். ஸோ நீ தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பி வேர்ப்ல நம்ம ஆர் அப்படின்றது தான் போடணும். ஒய் ஆர் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க என்னது, நீ. அப்போ யூ. சோகமா இருக்க, சேட். உங்களுக்கு இப்போ நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இது ரெண்டும் நம்ம ஆக்ஷன் வெர்பா இந்த இடத்துல வரல. இந்த ரெண்டு கொஸ்டின்லையுமே பி வெர்பா தான் வந்திருக்கு. பி வெர்ப்னா ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், எந்தவித ஆக்ஷனும் காமிக்காது, ஸ்டேட் மட்டும்தான் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஏன் எனக்கு கால் பண்ணுன. நீ ஏன் எனக்கு கால் பண்ண. அப்ப இது ஏற்கனவே என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா?
ஸோ பாஸ்ட் ஏன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அகெயின் ஒய் வச்சு தான் எழுத போகிறோம். ஸோ ஒய் அப்படின்ற WH வேர்டு எழுதியாச்சு. ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பு. பாஸ்ட்னால என்ன ஆக்சிலரி வெர்பு போடுவோம்? டிட் அப்படின்றத கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? நீ. அப்ப யூ. வேர்பு என்னது நமக்கு? கால் பண்ணன. அப்போ இந்த இடத்துல கால் தான் எழுதும். கால் பண்ண அப்படின்றது தான் வெர்பு கரெக்டா. ஸோ கால் அப்படின்றத எழுதிடலாம். எனக்கு அப்படின்னு தான் ரிமைனிங் இருக்கிற வேர்டு. ஸோ கால் மீ. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Why did you call me? Why did you call me? எவ்வளோ ஈஸியா மாத்திட்டோம் பாருங்க. ஸோ அகைன் இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் யார்? ஸோ யார் அப்ப எங்க படுவோம்? ஹூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஸோ ஹூ எழுதியாச்சு. இங்க நமக்கு வேற எதுவுமே சென்டென்ஸ் எதுவுமே இல்லை. அவன் யார் அப்படி அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னது? அவங்க யாரு அப்படின்ற ஸ்டேட்டை தான் காமிச்சிருக்காங்களே தவிர எந்த விதமான ஆக்ஷனுமே காமிக்கல. ஸோ இஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். அவன் வந்திருக்கு. ஸோ அதனால இஸ் யூஸ் பண்றோம். அவன் யார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க ஆக்ஷன் எதுவுமே காமிக்கல. ஜஸ்ட் ஸ்டேட் தான் காமிச்சிருக்கு. ஸோ பி ஒர்க் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவன் வந்ததுனால இஸ் போட்டிருக்கோம். இதே ப்ளூரல்ல வந்துருந்துச்சுன்னா ஆறு போடுவோம். ஓகே. ஹூ இஸ் ரிமைனிங் இருக்கிறது அவன். அப்போ ஹி. அவ்வளவுதான். ஹூ இஸ் ஹி? அவன் யாரு? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிற? இப்போ உங்களுக்கு கொடுக்க போற ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிற? இது பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லியாச்சு. எப்படிக்கு வந்து ஹவ் போட்டு எழுதணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ இதை வச்சு எப்படி இங்கிலீஷ்ல நீங்க சேஞ்ச் பண்ணி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரியோ தப்போ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.